இத பாருங்க, உங்க பக்கத்துல இன்னொருத்தைய நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு பிடிச்சிட்டு போல இருக்கு. பைரவி, இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யாருமே மனைவியாக முடியாது. இனிமே நான் உங்க பைரவி. இனிமே நான் உன்னுடைய ஆனந்தன். இதெல்லாம் அப்புறம். வெறும் ஒத்திதான். அதையே நான் விட்டுடு. என்னத்துக்கு அவங்கிட்ட பேசுறேன்? ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. மரியாதையா சொல்றேன் கண்ணு, அந்த சரையம் பையனை விரைச்சு விட்டுட்டு என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் மரியாதையா சொல்றேன், இனிமே என் வழிக்கு வராது. இதுக்கு மேல பேசுறேன், நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. உங்க அண்ணன் இருக்கான் பாரு கமிஷன், அவனை சொல்லணும். காலா காலத்துல எனக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்திருந்தா உன் நாக்கு இவ்வளவு நீண்டிருக்குமா? நீண்டத்துக்கு நர்ஸ்னு கட் பண்ணி காட்டாய்க்கு போட்டிருப்பேன். முட்டா பையன், வயசு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு அழுகுறான் பாரு, மதிமுட்டா. என்ன பேயடி அடிக்கிற? கம்ச தங்கச்சி இல்ல. ஆசையோடு அடிக்கிறியா, அன்போடு அடிக்கிறியா? அடி, கடலால மாதிரி அடி. காட்டுறேன், ஆனா மெதுவா அடி. அடி. அடியா இல்ல இடியா? என்னம்மா இந்த அடி அடிச்சுட்டு? அதுக்கு பேரு அடிச்சு ஆஸ்பத்திரி போயிடுவேன். அடிக்காது அண்ணே, நீ ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலான்னு, ஆனா ஒரு குறைன்னு சொல்லிப்படுறேன். உன் தங்கச்சி நடத்த சரியில்லை. விசாரி. அதேதான் உடஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாது. அவன் நல்ல பொண்ணு. சும்மா இருங்கண்ணே. இப்படிதான் அந்த பைரவிய நல்ல பொண்ணு நீங்க. இப்ப என்னாச்சு? ஏமா கடைக்கு போயிட்டு வந்துச்சா? இல்லண்ணே. சரி, சீக்கிரமா போய் காய்கறிகளை வாழ்ந்துரு. தங்கச்சி இருக்கும்போது பைரவி பத்தி பேசக்கூடாது. ஆனந்த பைரவியோட தோட்டம் துறவு பார்க்கு சினிமா கொட்டாலும் நாடக கொட்டாலும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சினிமாவில் வர கதாநாயக மாதிரி 2 பேரும் நல்லா ஜாலி பண்றாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சா? அது முந்தியா ஆயிடுச்சு. என்னடி இது, இவ்வளவு நேரமா ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. நீ எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறதா? போர் அடிக்குது, பாடி போலாம். இரு, ஒரு மீனாவது பிடிக்காம நான் வர மாட்டேன். இதுதான் கரெக்ட். நினைச்சத முடிச்சா மனசுக்கு திருப்தி. கரெக்ட் அண்ணே, கரெக்ட். அப்படிதானே பைரவி? பைரவி நில்லு. என்னடி அன்னைக்கு துலாபாரத்தை கணத்துல அரைஞ்சானே? ஏண்டி உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? ஆமா, அன்னைக்கு துலாபாரத்தை கன்னத்துல அரைஞ்சேன். இன்னைக்கு என்னடி செய்வ? கொஞ்சம் பக்கத்துல வாய. வந்தேன். போடா போங்க. ஐயோ, கைய ஒட்டு விடுவேன். பாம்பு மாதிரி கழிச்சு விட்டானே, உள்ளத்துல ஏறி உழுக்குதே. இப்ப பேசுறாடி யாருக்கடி திமிரு? எங்கடி ஓட பாக்குற? என்ன ஏமாத்திட்ட ஓட பாக்குற? அதெல்லாம் விட மாட்டேன். வர்றேன். என்ன பின்னால ஜில் தட்டுது?
காணோம். திடீர் மறைஞ்சு போறானே, விடக்கூடாது. வா வா வா. கை விட்டியே முடியாதுடா. கொஞ்ச நேரம் கொஞ்சவா முடியாது. இவ்வளவு நேரம் வசனம் தான் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப சினிமாவில் பண்ற மாதிரி பண்றீங்களா? அஞ்சாதே அஞ்சுகமே, இப்போது வெறும் உரையாடல் தான். உறவாடல் எல்லாம் அப்புறம் தான். என்ன ஆச்சு? முந்தாடி எங்காடி ஆயிட்டா எருமை குத்து குத்தலாம். சேர்த்துக்கிட்டு நிக்கிற பாரு. போய் அந்த எலும்பு சட்டியை அடுப்புல போட்டு அந்த தவட பதமா வறுத்து கொண்டாமா ஒத்தனம் கொடுக்கணும். மகா கேவலம், சகிக்க முடியாத கேவலம். ஐயோ ஐயோ, அப்பவே நான் சொல்றதை கேட்டிருந்தா நம்ம உடம்பு புண்ணா இருக்குமா? இப்படி இடுப்பு எலும்பு நவுத்தி இருப்பானா? துலாபாரம், அந்த ஆனந்த திமிரை ஒடுக்காம விட மாட்டேன். இந்த கம்சம் உயிரோட இருக்கிற வரைக்கும் தைரவியோட நம்ம வாழவே முடியாது. இன்னும் சபதம் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு நல்ல காரியத்தை பத்தி நினைச்சேன். தும்முனீங்கல்ல? நாங்களா தும்மின? பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. எப்படி தும்முல சத்தம் கட்டுத? நாளைக்கு அந்த பைரவியோட அப்பனை சந்திச்சு உன் பொண்ணை நீ கண்டிக்கிறியா இல்ல ஊரை கண்டிக்கிறமான்னு கேட்க போறேன். அவன் ஒரு மானத்தை. எல்லாத்துக்குங்க மறுபடியும் போய் அவங்ககிட்ட மோதலுங்கிறீங்க. வாமா, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரட்டுமா? பைரவி, கையில வச்சிட்டு இருக்காதீங்க, அழுக்காயிரும். பிரேம் போட்டு சுவத்துல மாட்டி வைங்க. போடி. ஹே பைரவி, நீ எங்க இங்க வந்த? வசந்தா